நேற்று போட்ட எம்எல்எம் வீடியோக்கு ஒரு 4-5 பேர் வந்து பர்சனலாக கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கூகுளில் போயிட்டு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்னு போட்டாலே டைரக்ட் செல்லிங் எம்எல்எம் தான் ப்ரோ வருது. இதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த எம்எல்எம்ல இருக்கிறவங்களாம் 1000 வீடியோ போடுவாங்க. 1000 வீடியோங்கிறது ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் வீடியோஸாகவும் கூகுள் அண்ட் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இதில் அந்த எம்எல்எம் கம்பெனிஸ் எஸ்இஓவில் வேறு காசு போட்டு பெய்ட் பிளாக்ஸு, ஃபேக் ரிவ்யூஸு, அது போக இவங்களோட ஹேஷ்டேக்லலாம் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிவ் இன்கம், அப்புறம் வந்து ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே வந்து அவங்க ஹேஷ்டேக், அல்காரிதம், கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனாலவே ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு வேலை கரெக்டானு சொல்லி அந்த சர்ச் இன்ஜினே வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆயிரும். இதனால தான் வந்து நீங்கள் அதை போட்டோன்னே முதல்ல வரது இந்த டைரக்ட் செல்லிங் எம்எல்எம் தானே தவிர மற்றபடி அதுக்கும் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே கூகுள் அண்ட் யூடியூப்ல தான் நான் பார்த்த ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி சொல்கிறேன். ஏஐ, ஐடி, ரினியூவபிள் எனர்ஜி, இவி, ஹெல்த் கேர், பயோடெக், லாஜிஸ்டிக், சப்ளைங் செயின் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டியாக 95 to 99% வந்து லாசஸ் மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி இந்தியாவில் எவ்வளவோ கம்பெனி க்ளோஸ்ட் ஆயிருக்கு. கேஸ் போட்டு ஓடி போனவங்களோட டேட்டாஸ்லாம் கவர்மெண்ட் வெப்சைட், கவர்மெண்ட் டேட்டாஸில் வந்து இன்னமும் இந்த மாதிரி விஷயத்தை எம்எல்எம்ல இருக்கிற ஒரு லீடர் ஓப்பனாக சொல்கிறதே இல்லை. இன்னொன்று, எம்எல்எம்ல ஒருத்தர் ஏர்ன் பண்ணாருன்னா அங்கே 9999 பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. இன்கம் இஸ் ஈக்குவல் டு நியூ மெம்பர் ஜாயின். செகண்டரியாக தான் ப்ராடக்ட் சேல். அதாவது ஒருத்தன் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒருத்தன் ஜாயின் பண்ணாதான் இன்னொருத்தர் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பிசினஸ் மாடல் தான் இதோட ஃப்ளாவே. உங்களோட சக்ஸஸ் இன்னொருத்தவங்களோட லாஸ்ல தான் இருக்கும். நீங்க எம்எல்எம்ல சக்ஸஸ் ஆகுறீங்கன்னா அது இன்னொருத்தரோட லாஸ்ல இருக்கும். அப்போ இது லீகலா எப்படி ப்ரோன்னு கேட்டால், லீகலி இந்தியாவில் அலௌடு தான். ஆனால் மாரலி இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு மெத்தட். இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் ஓகே, பட் எம்எல்எம்ல இந்த பிரமிட் ஸ்டைல்னு ஒரு விஷயம்லாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இல்லீகல் அப்படின்னு இந்தியாலே சொல்றாங்க. இப்போ இது ரெண்டுல எது ப்ரோ உண்மை அப்படின்னு கேட்டால் எதுவுமே உண்மை கிடையாது. அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நான் பார்த்ததுல எனக்கு ஒன்று சொல்லுது. அதாவது எனக்கும் டைரக்ட் செல்லிங் இதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் எதனாலன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்இஓ பேஸ் பண்ணி, அல்காரிதம் ஃபேஸ் பண்ணி, அப்புறம் என்ன சொல்றது, ஹேஷ்டாக் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி அது நடக்குது. இப்போ நான் சொல்றதுல வந்து இந்த ஏஐ இதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு லெவலில், இதில் எது வந்து ஃபியூச்சரில் கோர் ஃபீல்டாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுன்ட்டு. உங்களோட பிஸ்னஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாலாம் உனக்கு வராது ப்ரோ, நான் சொல்கிறத கேளு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனில் போய் பிஸ்னஸ் பண்ண போனீங்கன்னா வாழ்க்கையை வந்து சஜஷனில் போயிடும். உங்கள் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதோ, உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, உங்களுக்கு எது உண்மையாகவே வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணுங்க. அப்பதான் வந்து அதுதான் உங்களோட ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியா இருக்கும். ஆக்சுவலா ஃபியூச்சருங்கிறது என்னன்னா, உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அதுதான் ப்ரோ உன்னோட ஃபியூச்சர். அதை வச்சு ஃபியூச்சர்ல நீ ஒரு பிளான் பண்ணு ப்ரோ. நான் இதை இப்படி டெவலப் பண்ணா இது ஃபியூச்சர்ல இப்படி இருக்குங்கிற ஒரு மேத் போடுற இல்லையா, ஒரு பிளான் பண்றல, அதுதான் ப்ரோ ஃபியூச்சர். இவன் அதை சொல்றான், நான் இதை சொல்றேன், எதுவுமே இங்க ஃபியூச்சர் கிடையாது.